ஹலோ பிடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னிங் ஆக்கி நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோவையும் நல்ல ஒரு கிளியர்னஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும், நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்டனையுமே வந்து கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்கள் ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருந்து நீங்கள் இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு ஈவன் டோனாவுமே மாற்றி கொடுத்துரும். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நான் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்துக்கிறேன். இந்த உளுந்து தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேவை. இந்த உளுந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ளீச் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக வச்சுக்கிறதுக்கும், நம்ம ஸ்கின்னோட டோனில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வர்றதுக்குமே வந்து இந்த உளுந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எடுத்துக்கிறேன். வடித்த கஞ்சி தண்ணியை வச்சு தான் நம்ம இந்த உளுந்தை வந்து ஊற வச்சு எடுக்க போகிறோம். வடித்த கஞ்சி தண்ணி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டையுமே வந்து கொண்டுட்டு வரும். நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த வடித்த கஞ்சி தண்ணி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த வடித்த கஞ்சி தண்ணிக்குள்ளே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா ஊற வச்சு வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1½ ஹவர்ஸ் வந்து நான் வந்து ஊற வச்சுருப்பேன். இந்த உளுந்தும் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த உளுந்தும் இந்த தண்ணியையுமே வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிற போகிறோம். இப்போ இது கூட வந்து இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் தான். இந்த பன்னீர் ரோஸ் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான பன்னீர் ரோஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரிஜினல் பன்னீர் ரோஸாகவும் வந்து இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து இதுக்கு வந்து கொடுக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு ஹாஃப் பன்னீர் ரோஸ் வந்து எடுத்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பன்னீர் ரோஸ் எடுத்தாலே போதும். ரொம்பலாம் பன்னீர் ரோஸ் வந்து எடுக்காதீங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துருக்கிறனால நான் அரை ரோஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது 3யுமே வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இதை இப்போ நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா அடித்து வந்து எடுத்துக்க போகிறோம். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அடித்து எடுத்தாச்சு. இது வந்து உங்களுக்கு சொர சொரப்பாலாம் இருக்காது, நல்ல ஒரு வலுவலுப்பாக வந்து இருக்கும். ஏன்னா உளுந்து வந்து நம்மளுக்கு வலுவலுன்னு தானே இருக்கும். அது கூட சேர்த்து நம்ம ரோஸும் சேர்த்துருக்கிறனால இது 2மே நல்லா அடித்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வளவளப்பாக வந்து இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பேக்கை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேக்கை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 50 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறலாம். இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன், பிக்மெண்டேஷன் அண்ட் பிளாக் மார்க் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணியும் கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக வச்சுக்கிறதுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த பேக்கில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற 3 இன்க்ரீடியன்ட்டுமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா கிளியராக வச்சுக்கிறோம். இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் தனித்தனியாகவே யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து கொடுக்கும். ஏன்னா உளுந்தில் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால அந்த உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னோட டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த உளுந்து வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹெவியான பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி பிளாக் மார்க், டேன் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு ஈவன் டோனாகவுமே மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த உளுந்து வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த உளுந்தை வந்து நீங்கள் கண்ணை சுற்றி வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போதும் உங்கள் கண்ணை கீழே இருக்கிற அந்த கருவளையத்தை கூட ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக மாற்றி கொடுத்துரும் இந்த உளுந்து. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருப்போம், அதாவது வடித்த கஞ்சி தண்ணி. இந்த வடித்த கஞ்சி தண்ணியை நீங்கள் சும்மாவே யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஈவனாகவும் கிளியராகவுமே மாற ஆரம்பிச்சிடும்.
அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொண்டுட்டு வர்றதுக்குமே வந்து இந்த வடித்த கஞ்சி தண்ணி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த வடித்த கஞ்சி தண்ணியை மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டனாகவும் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தனாகவுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வர்றதுக்குமே வந்து இந்த வடித்த கஞ்சி தண்ணீர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரோஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ரோஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கோட வச்சுக்கிறோம். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பொலிவாகவுமே வச்சுக்கிறதுக்கு இந்த ரோஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னோட டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த ரோஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த விடாப்படி பிக்மெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட டோனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுத்து அன்ஈவனான ஸ்கின் டோனை எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஸ்கின் டோனை வந்து நல்ல ஒரு ஈவனாகவுமே வச்சுக்கிறதுக்கு இந்த ரோஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸும் இருக்கும், நல்ல ஒரு கிளியர்னஸுமே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டனாகவுமே வந்து இருக்கும். உங்கள் ஸ்கின் பார்க்குறதுக்கு வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்டோட கிளியராகவுமே வந்து இருக்கும். நம்ம ஸ்கின் கிளியராக இருந்துச்சுனாலே போதும், நம்ம ஸ்கின்னை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ளசன்டபுளாகவே இருக்கும். ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் ஒரு 5 டேஸ் முன்னாடி இருந்தே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஃபங்க்ஷன் அன்னைக்கு உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பளபளப்பாகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நான் உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த ஒரு க்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளோவையுமே வந்து கொண்டுட்டு வரும். இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பாடிக்கும் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டேன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷனையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவன் டோனாகவுமே வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் டோனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே வந்து கொண்டுட்டு வரும். இப்போ பேக்கை நான் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், என்னோடய ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்குது. என்னோட கழுத்தில் இருக்கிற கலருக்கும் என்னோடய ஃபேஸில் இருக்கிற கலருக்குமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்னிங்காகவும் இருக்குது, நல்ல ஒரு சாஃப்டனாகவும் இருக்குது. நீங்கள் தொட்டு பார்க்கும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டனாகவும் இருக்கும். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு க்ளோவை கொண்டுட்டு வர்றதுக்குமே வந்து இந்த பேக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேக்கை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.